எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஹோலி செலிப்ரேஷனுக்காக என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு நான் போயிருந்தேன். நல்லபடியாக போயிட்டு இருந்தது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஒரு 6 மணிக்கு மேலே இருட்டிட்டு அப்புறமா ஒருத்தவங்க மட்டும் அழுதுகிட்டே இருந்தாங்க. ஏன் அழறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோடய விரலில் இருந்த சாலிட்டர் ரிங்கு, கிட்டத்தட்ட அதோட மதிப்பு ஒரு 15 லட்சம் இருட்டாயிடுச்சு. ஹோலி செலிப்ரேஷன்னாலே இப்போ கலர் போட்டு பண்ணுவாங்க, ஆனால் இங்கே புதுசாக வந்து பூ போட்டு ஹோலி பண்ணாங்க. ஸோ கீழே ஃபுல்லாக கிராஸ் புஷ்ஷு, இருட்டு வேறு, அது மேலே பயங்கரமாக பூ வேறு. அந்த டைமண்ட் சாலிட்டர் எங்கே விழுந்தது தெரியல, அது எப்படி தேடணும்னு தெரியல, பிச் டார்க்காக இருந்தது. அவங்க அழுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு நான் போய் என்ன சொல்லுவேன்னே தெரியல. வெறும் லேடிஸ் மட்டும் இருக்கும். எல்லோரும் ஒரு பக்கம் தேடிட்டே இருக்கோம். எங்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியல. உடனே அவங்க கையை பிடிச்சி நான் சொன்னேன், விளையாட்டு விஷயம் இல்லை இது, நான் சொல்கிறத என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். விளையாட்டு விஷயம் இல்லை, நான் சொல்கிறத என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். அரைக்காசம்மன் தாயே, என்னோடய சாலிட்டர் ரிங் தொலைஞ்சு போச்சு, என் கையில் எடுத்து கொடுங்கம்மா. இங்கேருந்து நான் போகும்போது எங்களோட போகணும்னு மனசார வேண்டுங்க. எங்கள் அம்மா உடனே உங்கள் கையில் எடுத்து கொடுப்பாங்க, சத்தியம். ஏன்னா நான் அவங்கள நம்புகிறேன். நீங்கள் யார், உங்கள் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அங்கே தான் நான் உங்களை பார்க்குறேன். இப்போ கூட எனக்கு அவங்க பேர் தெரியாது, அவங்க என்ன ரிலீஜியஸ் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொன்னதை அவங்க மனசார நம்பினாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அரைக்காசம்மன் பற்றி. உடனே அவங்க வேண்டிக்கிட்டாங்க. வேண்டி ஒரு 15 நிமிஷம் கூட இருக்காது, மதன் சொல்லிட்டு அங்கே ஒருத்தர், அவரும் எங்களோட ஒரு ஹெல்ப்பர், அவர் வந்து தேடிக்கிட்டே இருக்கார், அவரும் தேடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இருக்கிற ஒரு க்ரௌட் ஏரியாவில் எல்லாரும் தேடுறோம். அவர் கையில் அந்த சாலிட்டர் ரிங் கிடச்சிது. அதை நான் கண்ணால், அவர் அப்படி எடுக்கிறத நான் கண்ணால் பார்த்து, அந்த டைமண்ட் மேலே மினுமினுக்குது. அரைக்காசம்மன் தாயே நன்றியம்மா அப்படின்னு. எனக்கு இங்கே என்ன ஆச்சரியம்னா, கண்டிப்பாக கிடச்சிரும்ன்றது எனக்கு தெரியும். நான் எனக்காக கேட்கறது மட்டும்தான் அந்த அம்மா கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் மற்றவங்களுக்காக கேட்டாலும் அதை அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படின்னா நம்ம சொல்கிறத அவங்க வந்து கேட்குறாங்க, நம்ம பக்கம் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உடனே அவங்களும் தேங்க் பண்ணாங்க. ஸோ அது வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். இது நேற்று நடந்தது, நான் இன்னைக்கு காலையில் இங்கே ஓடி வந்துட்டேன்.